ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் பசங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரெட் ஆம்லெட்டை ட்ரை பண்ணுங்க. கடையிலலாம் வாங்க வேண்டாம், வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய், 5 கொத்து போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் போல் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான மின்ட் சட்னி ரெடி. ஒரு பவுல்ல 2 முட்டை போல உடைச்சு ஊத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் போல பெப்பர், 1/4 ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூடானதும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 2 போல பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மின்ட் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே 4 பீஸ் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி. சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களுமே ஸ்நாக் டைம் உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ வந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.